சிஎஸ்கே vs ஜிடி. சிஎஸ்கேக்கு இது ரொம்பவே முக்கியமான மேட்ச். பட் ஆனா ஜிடிக்கு இது முக்கியமான மேட்ச் கிடையாது. ஏன்னா அவங்க 10வது இடத்துல இருக்காங்க, சிஎஸ்கே 4வது இடத்துல இருக்கிறாங்க. சிஎஸ்கே இதுக்கு அடுத்து வர போட்டிகள் எல்லாத்துலயுமே வின் பண்ணி ஆகணும், இன்க்ளூடிங் இந்த மேட்ச்லயும் வின் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த மேட்ச் தோத்துட்டு நம்ம அடுத்த 2 மேட்ச் வின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே கனவு கண்டாங்க அப்படின்னா நடைய கட்ட வேண்டியதான். டாடா ஐபிஎல் விட ஏன் சொல்றேன் அப்படின்னா அடுத்த 2 மேட்ச்ல இந்த 3 மேட்ச்ல 2 மேட்ச்ல சிஎஸ்கே கண்டிப்பா வின் பண்ணாதான் பிளே ஆஃப்க்கு தகுதி பெற முடியும் அப்படின்ற சூழல் இருக்குது. சிஎஸ்கே இப்போ டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்டத்தட்ட பல மேட்சா டாஸே விழ மாட்டேங்குது அவருக்கு. பட் இந்த மேட்ச்ல அவருக்கு டாஸ் விழுந்திருக்கு. டாஸ் விழுந்ததுக்கு அப்புறம் அவர் பேட்டிங் சூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா அவரு பவுலிங்கை சூஸ் பண்ணியிருந்தாரு. ஸ்குவாட்ல யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா உள்ள வந்திருக்கிறாரு. அதே போல மதிசா பதிரனா கிடையாது, முஸ்தபிர் ரகுமான் கிடையாது, மகேஷா தீக்ஷனா இவங்கெல்லாம் இல்லவே இல்லை. சிம்ரஜித் சிங், மிச்சல் சாண்டனர், மோயின் அலி இவங்க எல்லாருமே இருந்தாங்க. இது தவிர மீதி எல்லாருமே வழக்கம் போல இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாரும் அணியில இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல விக்கெட் எடுப்பாங்கன்னு பார்த்தா சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷனும் சிஎஸ்கே அணி பவுலர்ஸை போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 ஓவருக்குலாம் அந்த டீம் கிட்டத்தட்ட 182 ரன் ஜிடி வித்தவுட் விக்கெட் லாஸ் இந்த ரேஞ்சில் அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 6 ஓவர் தான் இருந்துகிட்டு இருக்கு. மீதி இந்த 6 ஓவர்ல எவ்வளவு ஸ்கோர் வரப்போகுது அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட 300 ரன் கூட எதிர்பார்க்கலாம். பட் இது நடக்குமா, இது சாத்தியமாகுமா அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் இந்த ரன் அவங்க சிஎஸ்கே சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கே கிட்டத்தட்ட ஒரு 240 250 அப்படின்ற ஒரு ரன்னெல்லாம் சேஸ் பண்ணவே கிடையாது இந்த டாடா ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும். பட் ஆனா செகண்ட் ஹாஃப்ல பிச்சோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் இவ்வளவு சாதகமா இருக்குது, அப்போ செகண்ட் பேட்டிங் இன்னும் சாதகமா இருக்குமா அப்படின்றதும் தெரியல. சிஎஸ்கே டீம் செகண்ட் ஹாஃப்ல களத்துல இறங்கினாதான் தெரியும். பட் ஆனா ருத்ராஜ் கெய்க்வாட் அவரோட கேப்டன்சில தோனி எந்தவித ஐடியாவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சில மேட்ச்ல சொல்லிட்டாரு முன்னாடியே. அபிஷியலா அவர் வெளியில சொல்லனாலும் அங்க இருந்த ஒரு நியூஸ் மூலமா வெளியே வந்திருக்குது. அதனால ஃபீல்ட் செட் பண்றதுல இருந்து எல்லாமே பவுலிங் ஓவர் கொடுக்கறது எல்லாமே ருத்ராஜ் கெய்க்வாட முடியுதான். தோனியை ஃபீல்டு மட்டும்தான் செட் பண்ணுவேன், வேற எதுவுமே என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா இவர் தனியாவே யோசிக்கட்டும், தனியாவே டிசிஷன் எடுக்கட்டும், இவர் என்னதான் பண்றாரு அப்படின்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக தோனி இவர்கிட்ட எல்லாத்தையுமே கேப்டன்சி ஒப்படைச்சிட்டாரு. அப்ப நீ தான் கேப்டன்சி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் விட்டுட்டாரு. சோ சிஎஸ்கே டீம் பிளே ஆஃப் ஆவறதும் ஆவாததும் ருத்ராஜ் கெய்க்வாட் கையில மட்டும் கிடையாது, அந்த டீமோட கையிலையும் இருக்கு. இருந்தாலுமே ருத்ராஜ் கெய்க்வாட் எடுக்க போற டிசிஷன்ஸ் எந்தெந்த பிளேயரை எந்த சமயத்துல இறக்கணும், எந்த பிளேயருக்கு எந்த பவுலருக்கு எப்போ ஓவர் கொடுக்கணும் அப்படின்ற டிசிஷன்ஸ்ல தான் சிஎஸ்கே மேட்சை வின் பண்ற மூமெண்ட் இருக்குது. பட் சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ள வரணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு தோனி ஃபேன்ஸ் அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸோட கனவா இருந்துகிட்டு இருக்கு. பிளே ஆஃப்ல கண்டிப்பா சிஎஸ்கே டீம் இருந்தாகணும், இருந்தாதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஏன்னா சென்னையில நடக்க போது கடைசி ஐபிஎல், தல தோனிக்கு இது கடைசி ஐபிஎல். பட் நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பா விளையாடவே மாட்டாரு. ஸோ அதனால சிஎஸ்கே பிளே ஆஃப்ல போனாதான் குவாலிஃபயர் 1லும் இங்க விளையாட போறாங்க, குவாலிஃபயர் 2வும் சரி எலிமினேட்டர் 1ம் இங்க தான் விளையாட போறாங்க. ஸோ அதனால தல தோனி தரிசனம் கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஃபைனல் ஒருவேளை சிஎஸ்கே போயிட்டாலும் ஃபைனலும் சென்னை சூப்பர் சேப்பாக் ஸ்டேடியத்துல தான் நடக்க போகுது. ஸோ அதனால ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சிஎஸ்கே டீம் ஃபைனலுக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்த 2 மேட்சாவது கண்டிப்பா வின் பண்ணிடுங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சிஎஸ்கே வின் பண்ணி பிளே ஆஃப் போவாங்களா, ஃபைனல் வருவாங்களா அப்படின்றது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.